अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन। अस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा यंतिक़ु अनिल हवा इन हुवा इल्ला वही युहा। सदक़ल्लाहुल अलीज़्ज़ीम। अन सलमान इब्न आमिर रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इज़ा अफ़्तर अहदुकुम फ़ल्युफ़्तिर अला तमरिन फ़इन लम यजिद फ़ल्युफ़्तिर अला माइन फ़इन्नहु तुहूरुन औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाह। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களை, இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் தராவிஹ் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் எந்த அளவுக்கு நவீன அறிவியல் பொதிந்து இருக்கிறது, அறிவியல் ரீதியான பயன்கள் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றிய என்ற கோணத்தில் சில தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக திர்மிதி ஷரீஃபுடைய 658வது செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற ஒரு செய்தி. சல்மான் இப்னு ஆமிர் என்ற சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அஃப்தர அஹதுக்கும், உங்களிலே யாராவது நோன்பு திறந்தால் ஃபல் யுஃப்திர் அலா தமரின், பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கட்டும். ஃபஇல்லம் யஜித், பேரிச்சம்பழம் கிடைக்கலன்னு சொன்னால் ஃபல் யுஃப்திர் அலா மாயின், தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கட்டும். ஃபஇன்னஹு துஹுருன், அது சுத்தமானது என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் பேசுகிறாங்க. அதாவது நோன்பு திறப்பதற்கான சிறந்த உணவு, முதல் உணவு பேரிச்சம்பழம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. பேரிச்சம்பழம் சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னொரு செய்தி அபூதாவுது ஷரீஃபுடைய 2345வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னதில் இஃப்தாரை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஹதீஸில் பெருமானார் பேசுகிறாங்க, நிஅம சுஹூரில் முஃமினி, ஒரு முஃமின் சஹர் செய்வதற்கு ஆக சிறந்த உணவு. நிஅம சுஹூரில் முஃமின், ஒரு முஃமின் சஹர் செய்வதற்கு ஆக சிறந்த உணவு அத்தமரு, பேரிச்சம்பழம் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. நான் மேலே சொன்ன திர்மிதி ஷரீஃபில் இஃப்தாருக்கான சிறந்த உணவு பேரிச்சம்பழம். இந்த அபூதாவுது ஷரீஃபுடைய ஹதீஸில் சஹருக்கான சிறந்த உணவு பேரிச்சம்பழம். ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இது நோன்புடைய காலங்களில் மட்டும் இல்லை, நான் ஒரு நோன்புடைய நேரம் என்றனால இந்த ஹதீஸை தேர்வு செய்தேன். நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. நீங்கள் நெட்டில் அல் அஹாதீஸு அனித்தமரி, பேரிச்சம்பழம் சம்பந்தமான ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள்னு போட்டிங்கன்னு சொன்னால் பக்கம் பக்கமாக ஹதீஸ்கள் வருகிறது. ரசூலுல்லாவும் பேரிச்சம்பழத்தையும் பிரிக்கவே முடியாது. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீமுடைய 2046வது செய்தி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ஆயிஷா பைத்துன் லா தமரஃபிஹி ஜிஆஉ அஹ்லிஹி, எந்த வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லையோ அந்த வீட்டுடையவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பேரிச்சம்பழம் இல்லாதனால நம்ம சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல, நமக்கு என்ன கிடைக்குதோ அது சாப்பிட தான் போகிறோம். ரசூலுல்லாஹ் 3 தடவை இந்த வார்த்தையை சொன்னாங்க. பைத்துன் லா தமரஃபிஹி ஜிஆஉன் அஹ்லிஹி, பைத்துன் லா தமரஃபிஹி ஜிஆஉன் அஹ்லிஹி, பைத்துன் லா தமரஃபிஹி ஜிஆஉன் அஹ்லிஹி. இந்த ஹதீஸ்லேயே 3 தடவை ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எந்த வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லையோ அந்த வீட்டார்கள் பசியாக இருப்பதற்கு சமம். அப்போ உணவுகள்லேயே ஆக சிறந்த உணவு பேரிச்சம்பழம். நம்ம வீட்டில் எது இருந்தாலும் இல்லைனாலும் பேரிச்சம்பழம் இருக்கணும். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னன்னா, என்ன இருக்கோ இல்லையோ, ரம்ஜானில் மட்டும் இல்லை, வருடத்தில் 365 நாட்களும் நம்ம இடத்துல பேரிச்சம்பழம் இருக்கணும். பேரிச்சம்பழம் சாப்பிட்றது சுன்னத். நான் ஆரம்பத்தில் சொன்னது போது ரசூலுல்லாவை பேரிச்சம்பழத்தையும் பிரிக்கவே முடியாது. பெருமானாருடைய பெரும்பாலான உணவு பேரிச்சம்பழம் தான். நான் உரையுடைய இறுதியில் அந்த ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்வேன். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் பேரிச்சம்பழத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி மருத்துவ உலகம், நவீன அறிவியல் பேரிச்சம்பழத்தை பார்த்து வியக்கிறது.
நிறைய உணவுகளை பார்த்து வியக்கிறது. நான் சொன்ன மாதிரி தேனை பார்த்து வியந்து நிற்கிறது, கருஞ்சீரகத்தை பார்த்து வியந்து நிற்கிறது. அந்த வரிசையில் பேரிச்சம்பழமும். பழங்களின் ராஜா, பழங்களின் அரசன் என்பதாக பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த பழத்தில் இல்லாத சத்தே கிடையாது. பேரிச்சம்பழத்தில் இந்த பழத்தில் இந்தந்த சத்து இல்லைப்பான்னு நீங்கள் கழிக்கவே முடியாது. எல்லா சத்துகளும் உள்ளடக்கிய ஒரு பழமாக பேரிச்சம்பழம் இருக்கிறது. இயற்கை சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ் ஃப்ருக்டோஸ்ன்னு அதிகமாக இருக்கிறது இதில் இல்லையா. உடனே உடம்பில் அந்த குளுக்கோஸ் வேகமாக அதிகரிக்கிறதுக்கு இது பேரிச்சம்பழத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்கிறது, குளுக்கோஸ் இருக்குது. உடனடியாக ஆற்றல். நம்ம யோசிக்கிறோம், இஃப்தார்லேயே ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை சொல்கிறாங்க, பசியுடைய நேரத்தில் நீங்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடனே ஆற்றல் கிடைக்கும். உடனே அதாவது ஃபட்டுன்னு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி உடனே எனர்ஜி கிடைக்கும். நியூட்ரல் எனர்ஜி பூஸ்டர், உடனே எனர்ஜி கிடைக்கணும்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும். விளையாட்டு வீரர்கள்லாம் பேரிச்சம்பழம் ஜூஸ் நிறையா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எனர்ஜி தேவை, உடனே தேவைன்னு அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க, பேரிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடுவாங்க. சோர்வையும் பலகீனத்தையும் போக்கும். இஃப்தாருக்கும் பேரிச்சம்பழத்துக்கு என்ன சம்மந்தம் நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுகிறது, உடனே ஆற்றல் கிடைக்கும், பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. சோர்வை போக்கும், பலகீனத்தை போக்கும். பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்கனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இல்லையா. இதய துடிப்பை சமநிலையில் வைத்திருக்கிறது. சாதாரணமான ஒரு பேரிச்சம்பழம் நம்முடைய இதய துடிப்பை சமநிலையில் வைத்திருக்கிறது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஃபைபர்னு சொன்னால் நார் சத்து. இந்த ஃபைபர் தான் உடலில் செரிமான சக்திக்கு அடிப்படை. உடம்புல எந்த அளவுக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கிறதோ செரிமானம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஃபைபர் குறைய 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 செரிமான பிரச்சனை வரும், அஜீரண பிரச்சனை வரும். ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால செரிமான சக்தி அதிகமாகிறது, மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது, குடல் சிறப்பாக இயங்குகிறது. நம்ம சாப்பிட்ற பேரிச்சம்பழம் நம்முடைய செரிமான சக்தி அதிகப்படுத்துகிறது, நம்முடைய குடல் நல்ல முறையில் இயங்குறதுக்கு காரணமாக இருக்கிறது. அயன், இரும்பு சத்து. பேரிச்சம்பழம்னால முதல்ல வர்றது அயன் தான். நீங்கள் எல்லா விளம்பரங்களையும் பேரிச்சம்பழம்னால அங்கே அயன் விளம்பரம் போட்டிருப்பாங்க. அயன் அதிகமாக இருக்கிறது. அதாவது அயன் இருக்கனால இரத்த உற்பத்தி அதிகமாகிறது. ஹீமோகுளோபின் சொல்ல முடியா, ஹீமோகுளோபின் ஹெச்பி நம்ம பார்ப்போம். சாதாரணமாக மனிதர்களுக்கு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்தால் அனிமிக் ரத்த சோகைன்னு சொல்லுவோம். பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, அனிமிக் ரத்த சோகை நோய் வராமல் உங்களை தடுக்கும். ரத்தம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும், புது புது ரத்தங்கள் உற்பத்தி ஆகும். இரத்தங்களுடைய கழிவு நீங்கி புது புது இரத்தங்கள் உருவாகிறதுக்கு, உற்பத்தி ஆகிறதுக்கு பேரிச்சம்பழம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய மூளையுடைய நரம்புகள் வேகமாக இருக்கும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், மூளை நினைவாற்றல் அதிகமாகும். அதே போன்று இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் அலர்ஜி வராமல் தடுக்கும். மூட்டு வலி, எலும்பு பகுதிகள், ஜாயிண்ட் வலி வராமல் இந்த பேரிச்சம்பழம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தடுக்கும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பேரிச்சம்பழத்தை நிறைஞ்சிருக்கு. வைட்டமின் பியும் மக்னீசியம் நிறையா இருக்கனால இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் பேரிச்சம்பழம். நான் ஏற்கனவே கருஞ்சீரகத்துக்கு சொன்னேன், அதே வார்த்தையை தான் இங்கே பெண்களுக்கு சொல்கிறேன். பெண்களுக்கான வரப்பிரசாதம் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் உண்ணுவதற்கான ஆக சிறந்த உணவு பேரிச்சம்பழம் இல்லையா. கர்ப்பத்தில் அதிகமாக இரத்த தேவைப்படும் குழந்தைகளுக்காக வேண்டி, இரத்த சோகை வராமல் இருப்பதற்காண்டி, உடல் பலகீனமாகாமல் இருப்பதற்காண்டி, கருவிலே உள்ள குழந்தைகள் வளருவதற்காக ஆக சிறந்த உணவு பேரிச்சம்பழம். இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேரிச்சம்பழத்தை அதிகமாக கொடுங்க, மாதுளை பழத்தை அதிகமாக கொடுங்கன்று. பேரிச்சம்பழம் கர்ப்ப கால பெண்களுக்கு மிக முக்கியமான உணவாக இருக்குது, ஆக சிறந்த உணவாக இருக்கிறது. இன்றைக்கி கூட அநேகமாக 8வது ரக்காத்தில் ஓதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மரியம் சூரா தராவில் ஓதப்பட்டது. இந்த மரியம் சூராவில் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கை குழந்தையோடு வரும்பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், ஓ ஹுஸ்ஸி இலைக்க பிஜ்தி நஹ்லதி துசாக்கி தலைஹி ருத்தபன் ஜனியா. பக்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் இருக்குது, அதை ஒரு குலுக்குமா பேரிச்சம்பழம் கொட்டும். புத்துணர்ச்சியான ஃப்ரெஷ்ஷான நல்ல பழுத்த பேரிச்சம்பழம் கொட்டும், அதை எடுத்து சாப்பிடுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களுக்கு சொல்கிறான். அந்த செய்தி இன்றைக்கி ஓதப்பட்ட மரியம் என்ற சூறாவில் இருக்குது. இந்த வசனத்தில் விளக்கமளியில் சொல்லுவாங்க, ஒரு பெண் பிரசவ காலத்தில் அல்லது குழந்தை பிறந்த பிறகு நிறைய இரத்தப்போக்கு போகும்ல, நிஃபாஸுடைய ரத்தம், அந்த காலகட்டத்தில் அவளுக்கு ஆக சிறந்த உணவு பேரிச்சம்பழம். அதை தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் என்பதாக நம்ம குர்ஆனுடைய விரிவுரையில் பார்க்கலாம். பேரிச்சம்பழம் பெண்களுக்கு ஆக சிறந்த உணவு. மக்னீசியம் அதிகமாக இருக்கனால நரம்பு மண்டலம் மேம்படும், நல்ல தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம் வரும். நம்ம நடிச்ச மாதிரி மூளை சுறுசுறுப்பாக இருக்கனால நல்ல தூக்கம் வரும். கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம் போன்ற கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால
எலும்புகள் வலுப்படுத்தும். எலும்புகள் பலகீனமாக இருந்தால் எலும்புகள் பலப்படுத்துவதற்காக வேண்டி இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் என்பதாக சொல்கிறார்கள். அதிக நேரம் பசி வராமல் தடுக்கும். இந்த மக்னீசியம்னு சொன்னோம் இல்லையா, பசி வராமல் தடுக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் ஆரம்பத்தில் 2 அதிகம் சொன்னேன். இஃப்தாருக்காக பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, சஹருக்காக பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. நம்ம பேரிச்சம்பழத்தில் ஒரு செய்தி ஆரம்பத்தில் படித்தோம். உடனே எனர்ஜி, டக்குன்னு எனர்ஜி கிடைக்கும், சோர்வு போகும், உடனே உடம்பு தெம்பு வரும்னு சொன்னோம் இல்லையா. இஃப்தாருக்காக சஹருக்கும் நான் சொன்னேன் சிறந்த உணவுன்னு சொல்லி. நீ சஹரில் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, பசி வராமல் தடுக்கும் இல்லையா. பசியை கட்டுப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஆற்றல் பேரிச்சம்பழத்திற்கு. ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் என்ன சஹரு சாப்பிட்டாலும் ஒற்றை படையில் பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. என்ன வேணால் சஹரு சாப்பிடட்டும், அது ஆட்டு நீச்சாக இருக்கலாம், ரொட்டியாக இருக்கலாம், கோதுமை பரோட்டாவாக இருக்கலாம், எந்த உணவு சாப்பிட்டாலும் பேரிச்சம்பழம் சாப்பிடாமல் சஹர் செய்ய மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹை பற்றி படிக்கிறோம். அதனால் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, உங்களுக்கு பசி வராமல் தடுக்கும். ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, இன்றைக்கி கெடுதல் நிறைய உணவு உடம்புல கொழுப்பை அதிகப்படுத்த ஜங்க் ஃபுட்ஸு. இந்த ஜங்க் ஃபுட்ஸு அது மேலே ஒரு விருப்பம் வராமல், ஜங்க் ஃபுட்ஸின் பக்கம் ஒரு சிந்தனை வராமல் இந்த பேரிச்சம்பழம் தடுக்கும் என்பதாக சொல்கிறார்கள். பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால உடம்பில் நீர் சமநிலையை வைத்திருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் வெயில் தாக்காமல் இருப்பதற்காண்டி உடம்பில் சம அளவில் வெப்பத்தை சம அளவில் வைக்கிறதற்கு பேரிச்சம்பழம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக பேரிச்சம்பழத்தை பற்றி இன்றைக்கி நவீன அறிவியல் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குது. நம்ம சொன்ன இந்த செய்திகளை பூரா இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுகிறது. பேரிச்சம்பழத்தில் மாடர்ன் சயின்ஸ் இவ்வளவு செய்திகள் சொல்கிறது. இதெல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நாங்கள் பிற பார்த்துருவோம், சாப்பிட ஒன்றும் இருக்காது, அடுப்பை பற்ற வைக்க மாட்டோம். 2வது பிற பார்ப்போம், அடுப்பு பற்ற வைக்க மாட்டோம். 3வது பிற பார்ப்போம், அடுப்பு பற்ற வைக்க மாட்டோம். அப்படி பல மாதங்கள் கடந்திருக்கு. அப்படி பல மாதங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் அடுப்பை பற்ற வைக்காமல் பல மாதங்கள் கடந்திருக்குன்ற ஆயிஷா சொல்கிறாங்க. கூட இருந்த மிக்தாத் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்குறாங்க, அந்த சமயங்களில் நீங்கள் என்ன தான் சாப்பிடுவீங்கன்னு கேட்டபோது அஸ்வதைன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஹஸரத் ஆயிஷா சொல்லுவாங்க. அஸ்வதைன 2 கருப்புன்னு அர்த்தம். 2 கருப்பு தான் எங்களுக்கும் என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹுக்கும் உணவாக இருந்தது. என்ன 2 கருப்பு? பேரிச்சம்பழம், தண்ணீர். இந்த 2யுமே அரபுகளில் அஸ்வதைன்னு சொல்லுவாங்க. பேரிச்சம்பழம், தண்ணீர், இந்த 2 தான் ரசூலுல்லாஹுடைய பெரும்பாலான உணவாக இருந்தது. ரசூலுல்லாஹ் அதாவது நல்லா விளங்கிக்கோங்க, நம்ம அதாவது நோன்பு திறக்கிற நேரத்தில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் இல்லையா, இது மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹுடைய பகல் நேர உணவு, இரவு நேர உணவு, பெரும்பாலான பசியின் போது சாப்பிடுகின்ற உணவாக தண்ணீர் பேரிச்சம்பழம் இருந்திருக்கிறது. பல இரவுகள் பெருமானார் பேரிச்சம்பழத்தோடு கடந்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னும் 2-3 தினங்களில் பத்ர் சம்பந்தமாக பேச இருக்கிறோம். பத்ருடைய நேரத்தில், பத்ர் மைதானத்தில், நோன்பு கடமையாக்கப்பட்ட சமயத்தில் அன்றைக்கு பத்ரில் இருந்தக்கூடிய சஹாபாக்கள் எல்லோருமே சஹர் செய்தது பேரிச்சம்பழங்கள் தான். பெரிய நம்ம சாப்பிட்ற மாதிரி பெரிய உணவு. போர்க்களத்தில் 3-5 அளவில் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு பத்ரில் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை வழங்கினான். அந்த அளவுக்கு எனர்ஜியை அந்த பேரிச்சம்பழத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான் என்பதாக நம்ம பத்ர் சம்பந்தமான வரலாறுல படிக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு நவீன அறிவியல் வியந்து பார்க்கிறது பேரிச்சம்பழத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் பேரிச்சம்பழத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு பழக்கணும். நமக்கு பிரச்சனை என்ன சொன்னால், சின்ன பிள்ளைங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது, அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு வாட பிடிக்கலங்குவாங்க. நம்ம பழக்கணும். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி பிள்ளைகளுக்கு அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு சுன்னத்துன்ற மனநிலையில் கொடுக்கணும். நான் சொன்ன எதுவுமே தேவையில்லை, இது ஒரு சயின்ஸு, அறிவியல், எலும்பு, இதயம், சக்கரை, இதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்கிறாங்க, இது சுன்னத் என்ற மனநிலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உலகத்தில் உடலில் ஆரோக்கியத்தையும் கொடுப்பான், ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பிரியத்தையும் பெற்றுக் கொடுப்பான். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. ஆமீன்.